இல்லைங்க, இறக்குங்க. என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பாடி எங்க? இதாங்க பாடி. ஏண்டா இந்த பாடிக்கு 2 மூங்கி கம்பு, 3 மாலை, 30 பேர் கூடவா? எங்க செத்தானோ அங்கிருந்து உப்புன்னு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறான். ஐயோ, ராஜ நட நடப்பியே. இனிமே அந்த நடைய நான் எப்பதான் பார்க்க போறனோ? பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிறேன், படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு. கெட் அவுட், கெட் அவுட் மேன், கெட் அவுட். இது எதுக்கு குழிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா? தூக்கி எறிங்கடா. அப்பாடா, இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு கோட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்தா தான் சரியா வரும்பா. ஓஹோ, ஐயோ, இப்பதான நான் இவனை புதைச்சேன். அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா? அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்திருப்பான் போல் இருக்குதே. ஆவிக்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு கால் இருக்குதே. சாரி பிரதர், நான் டயத்துக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிரு. ஹலோ, நீ ஆவி இல்லையே, என்ன பழிவாங்க வரலையே? செத்து போனது என் பிரதர். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், ரெட்டை பெறுவீங்க. உன்னை பிரிஞ்சு இனிமே எப்படி இருக்க போறேன் பிரதர்? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, ஒரு 500 ரூபீஸ் கொடு, இதே குடிய தோண்டி உன் அண்ணனோடவே படுக்க வச்சிடுறேன். ஆமா, வெயிட் வெயிட், ஒரு 250 கொடு. டேய், உனக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் குடுடா. டேய் குடுடா. என்னப்பா ஆளு புதுசா வந்தாரே உங்க எஸ்பி, ஆள் எப்படி இருக்காரு? அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அது நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அப்படித்தாப்பா இருப்பாங்க, அப்புறம் போக போக கை நீளும். இத பாருங்க, இந்த கை நீளுது கால் நீளுதெல்லாம் எங்க எஸ்பி கிட்ட நடக்கவே நடக்காது. கவர் நீண்டா வாங்கி வச்சுக்குவாரா? இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல இந்த கவர்மெண்ட்ல கை நீண்டா கால் போயிடும், கால் நீண்டா கை போயிடும். ஏன் அவர் என்ன மதுரை வீரனா மாறி மாறி போறதுக்கு? சும்மா நீங்க போங்க சார். என்னன்னு நீங்க அவர்கிட்ட போய்? ஓஹோ, நாங்க 2 பேரும் உலக சண்டை போட்டோம், அதை நீங்க சமாதானப்படுத்தி வச்சிட்டீங்க. இவர் பெரிய கொய்யா, வளைகுடா போற வாபஸ் வாங்கிட்டாரு. போடா வேண. அதுல என்ன, முதல்ல ஆரம்பத்துல எனக்கு கை சுத்தம் கால் சுத்தம்னு சொல்லுவாங்க, கடைசியில பார்த்தா கழுத கட்டா குட்டிச்சவரு. என்னடா என்ன உதச்சிருச்சு? பின்ன உதைக்காதா? அத போய் திட்டுறியே, கழுத கட்டா குட்டிச்சவருன்னு. அது எப்படா கெட்டுச்சு? கெட்டது பூரா நீங்க. காய்ச்சின சாராயம், காய்ச்சாத சாராயம், வெந்த சாராயம், வேகாத சாராயம், ஊற வச்சது ஊற வைக்காது எல்லாத்தையும் குடிச்சு இவனுக்கு கெட்டுவிட்டு ஒரே வார்த்தையில கழுத கட்டா குட்டிச்சவரு பழி அது மேல போடுறது. அது என்ன வாங்கின கடனை இல்லன்னு சொல்லிச்சா, இல்ல உங்கள மாதிரி எலெக்ஷன் திருட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுதா? இன்கம் டாக்ஸ் கட்டலையா? தப்ப பூரா இவனுக்கு பண்ணிவிட்டு கழுத கட்டா குட்டிச்சவரு பழி அது மேல போட்டுறது. டேய், இன்னைக்கு ஒரு கழுதைக்கு தெரிஞ்சது, உதையோட விட்டுருச்சு. இதுவே எல்லா கழுதைக்கும் தெரிஞ்சு அத்தனை கழுதைகளை யூனியன் வச்சு மீட்டிங் போட்டு உதைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில் இருக்கிற 85 கோடி பேருக்கு முட்டிக்கால கிண்ணம் இருக்காது மகனே. அப்புறம் ஏன் கழுத கட்ட குட்டிச்சவர்னு சொல்றாங்க? அடே, மொத்தமா ஒரு குடும்பமே கெட்டு போய் வீடே குட்டிச்சவராகி போச்சு. அதுக்குள்ள போய் பாவம் இந்த கழுதை நின்று இருக்கு. அதை இவனுக்கு உல்டா பண்ணி கழுத கட்டா குட்டிச்சவரு பழி இது மேல போட்டானுடா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க இங்க இருக்க கூடாது. என்ன, ஜப்பான் பக்கத்துல இருந்திருக்கணும். இருக்கணும் தான், விட மாட்டேன்னு இழுக்கிறீங்களே. மாஸ்டர், மாஸ்டர், ஏன்டா இந்நேரத்துல வந்து கதை தட்டுற? உங்களை பார்க்க மதன மோகன ரூபக சுந்தரி வந்திருக்கா. 4 பேரா? பேர் தான் அப்படி, ஆள் ஒரே ஆள். என்ன விஷயமா? அவ உங்க ரசிகையா, அவளை நீங்க படமா வரைஞ்சு தரணுமா? எந்த போஸுக்கும் தயாராம். ஆள் எப்படி? மூக்கும் முழிமா, பார்க்கவே சைக்கிள. ஆஹா, பெண் என்றால் இவளல்லவோ பெண், பிடி இடையாள். என்ன வெக்கம், என்ன நாணம். ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணலாம் போல இருக்கு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு உட்கார்றது கஷ்டமா இருந்தா பாய விரிக்கிறேன், அதுல உட்காருங்க. முதல்ல படம் வரைங்க, அப்புறமா பாய் விரிக்கலாம். ஆஹா, ஒரு கலைஞனை என்னமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதோ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஓ, இதெல்லாம் நான் எதுக்கு வரைஞ்சேன்? கடைசியா இங்கே இதுதானா? ஐயோ, அவசரத்துக்கு ஒரு வெள்ளை துணி கிடைக்க மாட்டேங்குதே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அம்மா, நான் ரெடி. இப்படியே வா. என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? என்னது வீணையா? இவ கையில வீணைய கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா. அம்மா, நீங்க இப்படியே முழுசா நின்னாதான் முழு அழகு எனக்கு கிடைக்கும். எங்க முகத்தை காட்டுங்க.
பேய், பேய், பேய். கத்தி கத்தி பேய் உன்னை குத்திடுவேன். நான் பேய் இல்ல, என்ன பிசாசா? உங்க சிசிய செந்தில்குமார. அடச்சி. ஏய், சனிக்கிழமை உலகெல்லாம் நீ என்ன செய்யற? இந்த கத்தியால தானே குத்துற? டேய் கூட்டு பையா, இது கத்திலடா. மேஸ்திரி தொழில மறக்கூடாதுங்கற சாந்துக்கரண்டி. அப்படியா மச்சான்? என்னது மச்சானா? ஆமா, என் தங்கச்சி நீ தானே காதலிக்கிற. அந்த சிகப்பு பொண்ணு உன் தங்கச்சியா? ஆமா. ஐயோ, ஆ? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டேனே. ஆமா, மேல இருந்து நான் தள்ளி விட்டனே, எப்படா தப்பிச்ச? நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா? ஆ. நேரா தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா உன்னை காணா. பின்ன தள்ளி விட்டு அங்கேயே நிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அது சரி மாப்ள, இப்ப நீ என்ன தொழில் பண்ற? அதுக்கேண்டா தமிழ்நாடு போலீஸ். போங்கடே. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. யோ காசு திருப்பிதாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல. முளைச்சு 3 இலை வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற பிள்ளைங்களா நாட்டுல? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம் வகுத்துக்கு நல்லது, கண்ணால பாக்குறதா கண்ணு கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டியா என்னென்ன வியாபாரம் எல்லாம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருந்திருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தினூண்டு டப்பாவில எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குலதெய்வம் எனக்கு. இத ப்ரொஜெக்ட்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்ப எல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்கண்ணே. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிக்கு மதிப்பு, ரோட்லி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சுக்காதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னையே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்தல் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கிட்டையும் நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். என்ன பணம் தானா நடந்து வருது? என்ன பத்தா அம்மா போயிட்டியே, என்ன பத்தா அப்பா போயிட்டியே. அடடடா, அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டாங்களா? பாவ அனாதை போல் இருக்கு. என்ன பத்தா அம்மா போயிட்டியே, என்ன பத்தா அப்பா போயிட்டியே. நிறுத்துறா, எந்திரா. உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டாள்றா. 4 அம்மாங்க 4 அப்பாங்க. ஆடா, 4 ஃபாதர் 4 மதருக்கு பிறந்த போர்ஜரி நாயே, உன் கதையை முழுசா சொல்றான். என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்ல, நீங்களாவது கேளுங்க. வாங்க, சென்டிமெண்டா என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன். இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா, இந்த அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த அப்பன் லேசப்பட்டவனா, இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க. இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான். இந்த அம்மா லேசப்பட்டவளா, இந்த அப்பனை கட்டிக்கிட்டாங்க. இந்த அப்பன் லேசப்பட்டவனா, இந்த ஸ்டாப். அப்பா அம்மா கதையை இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான். இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம். நீ எப்படி பிறந்தவன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என்ன பத்தி கேக்குறீங்களே, நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா. அப்ப பழைய வெட்டியா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? ஆமா, அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம். ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டேய், அதுக்கு முதலீடு ஒரு மம்பட்டி, ஒரு கடப்பாரை, ஒரு தீப்பெட்டி இருந்தா போதும், எவன் வேணாலும் வெட்டியா ஆகலாம். சரி சரி, கமிஷன் கொடுங்க. எதுக்கு கமிஷன்? போன புரோக்கராச்சே. என்னது பணத்துக்கு புரோக்கரா? டேய், வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கிறேன், கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன், கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன், சோன்சோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பணத்துக்கு புரோக்கர்? நாங்க இப்ப புதுசா வச்சுக்கிட்டோம். இங்க பாருங்க, மரியாதையை கமிஷன் கொடுங்க. இல்லன்னா உங்க அப்பாவை நீங்க நெஞ்சில வச்சு கொண்டதாக ஊருக்குள்ள ரூமர். ஸ்டாப். ஐ அம் ஜென்டில்மேன். இன்னில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உனக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன். ஆனா உன் மூலமா எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் 2 பணம் வரணும். ஐயா, இது கேரண்டி சொல்ல முடியாதே. இல்லம்மா, நான் துபாய்க்கு போயாங்க, டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன். என் நிலைமை உனக்கு புரியல. எப்படியாவது கழுத்தை நெரிச்சாவது கொன்னு அனுப்பு, உனக்கு உண்டான கமிஷனை கொடுக்குறேன். ஓகே, ஜென்டில்மேன் ஒப்பந்தம் டன்.